எப்படி முடிந்தது நாளை வேலைக்கு போகணும். முருகேசனா சூப்பர் அண்ணா. என்ன முருகேசனா ஒரு கமெண்ட் மட்டும் கொடுத்துட்டு ஓடிடுறீங்க. சாது அந்த படம் ஊரை வீரமுத்து பொண்ணு வீரமுத்து பொண்ணு அப்படியா? எனக்கு என்னன்னு தெரியல அந்த பாட்டு, அது எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. கேஆர்சி அந்த பாட்டோட லிங்க் எனக்கு அனுப்புங்க சரியா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த பாடல் பற்றி. நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் ஆனால் அனுப்பிச்சிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் அதை ஸ்டோரேஜ் இல்லாமல் டெலீட் பண்ணிட்டேன். சரி நாளைக்கு இல்லைன்னா இப்போ அனுப்புங்க, லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் அனுப்புங்க சரியா? இளங்கோன் சகோ தமிழம்மா வணக்கம் யாதும்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறீங்க? நான் ஒன்றுமே சொல்லலையே ரமேஷ் முத்மா. வணக்கம் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? ஒரு 3 தடவை சொல்லியிருக்கீங்க இல்லையா? அதுக்காக சொன்னேன். அந்தோனி ஹாய் சகோ வணக்கம். வாங்க அந்தோனி சகோ வணக்கம். அந்தோனி சகோ நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கள். மைண்ட் ரிலாக்ஸ் சகோ, என் டிவி 1 கோடி செலவு பண்ணினாலும் அதில் ஒரு துளி அன்பு இருக்காது. ஆனால் ஒரு செல்போன் வைத்து சேனல் இருந்தாலும் அதில் அல்ல குறையாத அன்பு நிறைந்து இருக்கும். அது ஹரிணி ரங்கா சேனல். மிக்க நன்றி சிஎஸ்எனா வளர்த்துடன் வாழ்க்கை நமோ நாராயணா. அந்தனி சகோ ஹாய்மா. கவிதாக்கா நலமா சாப்பிட்டீங்களா அப்படின்னு முத்துக்குட்டி கூப்பிட்டுருக்காங்க. உங்கள் மாமியார் பக்கத்துல தானே இருக்காங்களா, சாப்பிட்டாங்களா? உங்களோட என்னோட மாமியார் வந்துட்டு இப்போ டிவி பார்த்துட்டு இருக்காங்க. காந்தி தங்கம்மா. இனிப்பு குடும்பம் கிருஷ்ணா சகோ அப்படின்னு யாதவ முறையை அவருக்கு என்ன கூப்பிட்டுருக்காங்க. கேஎஸ்சி சகோ அருமை சொல்லியிருக்காங்க. சிஎஸ்என்னா அன்று காலையில் சந்தித்து பேசலாம். எப்படி பேசலாம், என்ன பேசலாம் என இரவு முழுவதும் தூக்கமில்லை. அதிகாலை நேரம் அயர்ந்து தூங்கிவிட்டேன். எழுந்து பார்த்தால் மணி 8. அவசரமாக குளித்து கிளம்பி 9 மணிக்கெல்லாம் ரெடி ஆயிட்டேன். பாலாண்ணா மாஸ். கவிதா சகோதரி இனிய இரவு வணக்கம் அப்படின்னு காந்தி தங்கம்மா கூப்பிட்டுருக்காங்க. நான் என்னை பற்றி சொன்னேன், இங்கே தங்கி இருப்பது என்று எல்லாவற்றையும் சொன்னேன். இங்கு நடக்கும் அந்த விஷயத்தை பற்றியும் சொன்னேன். சரி தம்பி, நாளை நான் சொல்லும் இடத்திற்கு வந்து விடுங்கள், நீங்கள் கேட்கும் அப்படி சொல்லியிருக்காங்க கிஷோர் அண்ணா. ஓகேமா. நம் பிரச்சனையில் இருக்கும்போது இதுதான் முடிவாக இருக்குமோ என்று எண்ணாதீர்கள். அது வாழ்க்கையில் ஒரு வளைவான இடம்தான். அருமைக்கு அரிசிமா. சிஎஸ் அண்ணா சரியாக சொன்னீர்கள். அந்த 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 தேவையில்லாமல் கேள்வி கேட்டவனுக்கு அப்படியா? சரி எனக்கு தெரியல. மாமா ஹைட் பண்ணிட்டாங்க. என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல. என்றும் அன்புடன் பாசமல் குடும்பம் உள்ள அனைவரும் இனிய இரவனுக்கும். சூப்பர் பொன்ராஜ் அண்ணா, நீங்க லைவ் வந்தீங்களா? இவங்க பழைய ஆள் இல்லை பொன்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொன்னாங்க. வாங்க வணக்கம். சாப்பிட்டீங்களா பொன்ராஜ் அண்ணா? செங்கல்பட்டு அரசு ஹாஸ்பிட்டல் அருகே ஜிஎஸ்டி ரோட்ல யாமேக 135 வெயிட்டிங். என்னது? ஜிஎஸ்டி ரோட்ல யமகாவா எமேகோ அப்படி போட்டிருக்கு. யமகா. ஓகே யமகா. ஓ வெயிட்டிங் என்னவளுக்காக யா. ஓகே யமா. அது இப்படி டைப் பண்ணும்போது அப்படி வரும். சரி சூப்பர் பாலாண்ணா. ரமேஷ் முத்து சகோ தமிழம்மா வணக்கம் யாதும் பண்ணி கொடுத்தாங்க. கமலகிஷோர் சகோ தமிழம்மா வணக்கம் யாதும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ராஜா சகோ வாங்க ராஜா. என்னாச்சு இப்படி ஒரு எமோஜி ரெட் கலர் கார்டையும் கொடுத்துருக்கீங்க? வெளியில போட்டுமா நானு? சாப்பிட்டாச்சா சிஸ்டர்? சாப்பிட்டுட்டேன் சூரியகுமார்மா. நீங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்க. வாங்க முருகா, கிளம்பிட்டீங்களா? லைவ்ல உள்ள அனைத்து பாச உறவுகளுக்கும் இனிய குட்டேட்மாம். ரொம்ப சந்தோஷம் முருகா. ஹரிணி மலரே சொல்லுங்க. ரமேஷ் முத்து சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. தங்க நாற்காலி முன்கை கட்டி நிற்பதை விட நம் உழைப்பினால் கிடைத்தது தகர நாற்காலிக்கு கால் மேல் கால் போட்டு உட்காருவதே உத்தமம். சூப்பர் கேர்ஸ் அருமையாக சொல்லியிருக்கீங்க. முகமது பர்க் சகோ தமிழம்மா வணக்கம் யாதும் முறைன்னு கூப்பிட்டுருக்காங்க. அப்படியா? போட்டாச்சு. நமது குழுவிற்கு ஒரு நல்ல பெயர் வைக்கலாம். எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாய். அநியாயத்திற்கு நல்லவனா இருக்கிறாளே நமது குழுவின் பெயர். முருகேசனா நல்லா இருக்குண்ணா. ஹாய் ஹரிணி வாங்க. வணக்கம். சிவா தங்கம் நல்லா இருக்கடி சிவாமா. சாப்பிட்டீங்களா? 2 நாளா லைவ் வரல, எங்கே போயிட்டீங்க? நாளை நான் சொல்லும் இடத்திற்கு நீங்கள் வந்து விடுங்கள். நீங்கள் கேட்கும் கேள்விக்கு விடை தெரியும் என்று சொன்னார். நானும் சரி என்று கிளம்பி விட்டேன். அந்த இடத்தை அன்று இரவு நானும் அப்பாவும் அதை பற்றி. ஓகே அக்கா தூங்கலையா? ஸ்ரீ வித்யா தங்கம் உறங்கணும் சாமி. நீ எப்படி தங்கப்பில் இருக்க? நல்லா இருக்கியா சாமி? ஸ்ரீ வித்யாமா சாப்பிட்டேடி தங்கப்பில். கம்பீரம் என்பது உடலில் அல்ல செயலிலும், கண்ணியம் என்பது பேச்சிலும் அல்லது நடத்தையிலும், கருணை என்பது உதவியிலும் அல்ல அன்பில் சொல்லியிருக்காங்க கேசிமா. இரவு வணக்கம். குட் நைட் முருகா. 9:10க்கு வீட்டை விட்டு வெளியே வருகிறேன். கோமதி ஜிஎஸ்டி